உடையார் பாகம் 3 127வது அத்தியாயம் தொடர்கிறது. இல்லை சேனாதிபதி, நீங்கள் சேர தேசம் சென்று பெரும் யுத்தங்களை நடத்துவது பற்றி ஆலோசனை செய்யுங்கள். படிப்பு முடிந்த பிறகு ஒரு அந்தணர் போல ஆயுதங்கள் இல்லாமல் துங்கபத்ரா நதிக்கரை வரை தீர்த்த யாத்திரை போய் வாருங்கள். பிறகு கிழக்கே நகர்ந்து கீழே சாளுக்கியம் போய் அங்கிருந்து உங்கள் மூத்தோரான ஒட்டர் தேசம் போங்கள். பிறகு கடற்கரை வழியாக தொண்டை நாடு வந்து நடுநாடு தாண்டி மறுபடியும் சோழ தேசத்திற்குள் வாருங்கள். அதற்குண்டான காசுகள் நான் தருகிறேன். 4-5 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் என்னிடம் வந்து மெய்க்காவல் படையின் தலைமையை ஏற்கலாம். அதற்கு பிறகு நமக்கு அதிகம் வேலை இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏதோ பூடகமாக பேசுகிறீர்களே அருண்மொழி, கிருஷ்ணன்ராமன் பணிவாக கேட்டார். ஆமாம், இப்போதைக்கு அவ்வளவுதான் பேச முடியும். என்னுடைய ஜாதக ரீதியாய் நான் அடங்கி இருக்க வேண்டிய காலகட்டம் இது. குழந்தை ஜோசியர் வெகு நிச்சயமாய் பின்வாங்கும்படி சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நான் என்ன செய்தாலும் தவறுதான் வரும் என்கிறார். 6 வருடங்கள் கழித்து மறுபடியும் என்னை வாள் தூக்க சொல்கிறார். அதுவரை நான் வாள் கூட அணிவதில்லை. நான் வாள் அணிந்தால் தானே பட்டத்திற்கு போட்டியாக வருவேன் என்கிற பயம் இருக்கும். அந்த பயத்தை முற்றிலும் நீக்க வாளோ வேலோ அம்போ எதுவும் தூக்கப் போவதில்லை. என் இடுப்பில் திருநீரைப்பை மட்டுமே இருக்கும். இது துறவா? இல்லை, துறவு இல்லை. இது பதுங்கியிருத்தல். என் குடும்பத்தை வலிவு பெற செய்தல். எனக்கு உண்டான மக்களை திரட்டுதல். உங்களுடைய படிப்பும் எனக்கு நன்கு உதவும். பழுவேட்டரையரே புரட்டி போடுகிற கெட்டிக்காரரான நீங்கள் இங்கு இருப்பின் உங்கள் கை துருதுருக்கும். வேலையில்லாமல் நீங்களும் சண்டையில் இறங்குவீர்கள். எனவே நீங்களும் இப்பொழுது சோழ தேசத்தை விட்டு விலகி இருப்பது நல்லது. ஒன்று மட்டும் மறந்து விடாதீர்கள். மேலை சாளுக்கியம் வரை குதிரையில் போய் எப்படி தாக்கினால் நன்றாக இருக்கும் என்பதை யோசித்துவிட்டு வாருங்கள். சேர தேசத்தின் எல்லா இடங்களையும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். கங்க நாடு, ராஷ்டிரகூடம் எல்லாவற்றையும் உற்று பாருங்கள். தடிகைப்பாடி, துளம்பப்பாடி, குடகுமலை நாடு இவையும் நீங்கள் கண்டு வர வேண்டும். 2 வருட கடிகை படிப்பு முடித்த பிறகு நான் நிலையில் வைத்து உங்களுக்கு மறுபடியும் பொற்காசுகள் அனுப்புவேன். அல்லது அவசர தேவைக்கு நீங்கள் எனக்கு ஓலை அனுப்பினாலும் தருவேன். தங்களுடைய ஆளாக, நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு இளைஞனை எனக்கு அறிமுகப்படுத்திவிட்டு போங்கள். நம் இருவரிடையே அவன் தூது போய் வரட்டும். வைணவதாசன் இங்குதான் அறிமுகமானான். இங்குதான் அரசரோடும் சேனாதிபதியான கிருஷ்ணன்ராமரோடும் ஒட்டி கொண்டான். அருண்மொழிக்கு அவரை அறிமுகப்படுத்தி இளவரசர் அருண்மொழி கொடுத்த காசில் பெரும் பகுதியை வைணவதாசனிடம் கொடுத்து, திருமணம் செய்து கொள் வைணதாசா, உன் மனைவியையும் போக வர கவனித்துக்கொள். தாய்க்கும் தந்தைக்கும் வேண்டுவன செய். குழந்தையை நல்ல ஆசானிடம் சேர்த்துவிட்டு வேதபாடம் கேட்கவை. உனக்கு ஏதேனும் உதவி தேவை இருந்தால் இளவரசர் அருள்மொழியை போய் சந்தித்து கேள். எவரிடமாவது கடன் வாங்கு. நான் திரும்ப வந்து அடைத்து விடுகிறேன். எந்த காரணம் கொண்டும் உத்தம சோழனிடம் கையேந்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். வாழ்வின் அந்த அற்புதமான திருப்புமுனை இந்த பழையாற்றில்தான் நடந்தது. பழையாற்றில் இருந்து குடந்தைக்கு பிரவேசித்து பிறகு பெருமாளை வணங்கி, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ரணமாய், கிடந்த மெய் குலுங்கவோ இலங்கு மால்வரை அறம், கடந்த கால் பரந்த காவேரிக்கரை
குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே என்று போற்றி பாடி வணங்கிவிட்டு வரகூரில் உள்ள தன் மாமனாரின் இல்லத்தில் வசிக்கும் மனைவிக்கு ஓலை எழுதி வைணவதாசனை அறிமுகப்படுத்திவிட்டு மேற்படிப்புக்காக காடுகள் 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 என்று தாண்டி காந்தலூர் சாலை கடிகைகளை அடைந்தார். 2 வருட போர் பயிற்சி கேடயமும் குத்தீட்டியும் தாங்கி யானை மீது நின்ற வண்ணமே பயணிக்க கற்றுக்கொண்டார். இந்த யானைகள்தான் போரின் முடிவை தீர்மானிக்கும் என்பது அவருக்கு நன்கு தெரிந்தது. ஒரு யானையை பாகன் செலுத்த இடப்பக்கம், வலப்பக்கம், பின்பக்கம் என்று 3 வில் வீரர்கள் அமர்ந்து யானையை உபயோகிக்கின்ற முறையை அவர் அறிமுகப்படுத்தினார். குதிரையில் இருந்து சண்டையிட வேண்டுமென்றால் கத்தி நீண்டதாக இருக்க வேண்டும். நீண்ட கத்தியை இடுப்பில் வைத்து கொள்ளக்கூடாது, முதுகில் வைத்து கொள்ள வேண்டும். இடுப்புக்கு சற்று மேல் இருக்கின்ற கத்தி தலைக்கு சற்று மேலே வரும். 2 கைகளாலும் பிடியை பற்றி சரக்கென்று இழுத்து எதிரியை வெட்டிவிடலாம். வலப்பக்கம் சுழற்றி முன்னேறலாம். தேசத்தின் தட்பவெப்ப நிலை தெரியாமல் போருக்குள் ஒருவன் இறங்கக்கூடாது என்பது அங்கு கற்றார். இளவரசர் அருள்மொழி தீர்த்த யாத்திரை போங்கள் என்று சொன்னதின் அர்த்தம் படிப்பு முடிந்து தீர்த்த யாத்திரை போன போது தெரிந்தது. சோழ தேசத்தின் கடற்கரை செழுமை, குடகுமலை நாட்டின் அடர்ந்த காடுகள், கங்க நாட்டின் பெருவெளிகள், மேற்கு தொடர்ச்சி மலை ஏறி ராஷ்டிரகூடத்திற்குள் நுழையும் போது அந்த நாகரிகம் அவரை அசத்தியது. துங்கபத்ரா வரை பயணித்துவிட்டு துளம்பபாடி போய் துந்துப்பி நாடு வழியாக வடக்கே நடந்து கீழே சாளுக்கியத்திலிருந்து ஒட்டப்பிடாரம் என்ற தன் மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்திற்கு போனார். எல்லாம் அற்புதமான இடம்தான். ஆனால் சோழ தேசத்தின் நாகரீகம் எங்கும் இல்லை என்பது தெளிவாயிற்று. குடந்தை வந்தபோது இளவரசர் அருள்மொழி பழையாறில் இல்லை, உடையார்குடிக்கு போய் விட்டதாக சொன்னார்கள். உடையார்குடிக்கு சென்று பார்த்தபோது இளவரசர் மாறியிருந்தார், மெலிந்திருந்தார். முகத்தில் ஒரு சோகம் இருந்தது, கண்களில் ஒரு வெறுமை இருந்தது. ஆனால் மக்கள் அவரை தெய்வமாக போற்றினார்கள். கிருஷ்ணன் ராமன் மறுபடியும் சேனாதிபதியாக சோழ சாம்ராஜ்யத்தில் பதவியேற்று இளவரசர் மெய்க்காவல் படையின் தலைவராக பொறுப்பேற்றார். நாடு குழப்பமாக இருந்தது. நாடு போல் இளவரசர் அருள்மொழியின் வீடும் குழப்பமாக இருந்தது. கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் தூக்கம் வராமல் தவித்தார். எழுந்து பழையாற்றினில் உள்ள அரண்மனை உப்பரிகையில் நின்று அமைதியாக உறங்குகின்ற நகரத்தை பார்த்தார். எங்கோ கோவிலில் நாடகம் முடிந்து பொதுமக்கள் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். பொதுமக்கள் கலைந்து போன பிறகு மறுபடியும் கூச்சல் சத்தம் கேட்டது. இப்பொழுது தளிச்சேரி பெண்டுகளும் கூத்தர்களும் நட்டுவனர்களும் வாத்தியக்காரர்களும் பேசிக்கொண்டே போனார்கள். பாதி நிலவின் ஒளி பிரகாசமாய் பழையாறை எங்கும் சிந்தி கிடந்தது. இலைகளெல்லாம் பளபளத்தன. நில ஒளியில் இன்னும் யாரோ 4 பேர் வருகின்ற காலடி ஓசை தெள்ளத் தெளிவாக கேட்டது. நாய்கள் குரைத்தன. ஏன் நாய்கள் குரைக்கின்றன? அந்நியர்களா? ஆனால் குரைத்த நாய்கள் சட்டென்று மௌனமாகிவிட்டன. அந்த 4 பேரும் வருவதை உற்று பார்த்தபோது துறவிகள் போல் தெரிந்தது. என்ன இந்த நேரத்தில் துறவிகள்? சமணர்களோ பௌத்தர்களா? அந்த 4வரும் அரண்மனை வாசலுக்கு வந்து நின்றார்கள். வாசற்கதவும் மதில் சுவரும் அவரை மறைத்தன. வாசற்கதவு திறந்து வெளியே காவலாட்கள் போனார்கள்.
தீப்பந்தங்கள் நகர்ந்தன. அரண்மனைக்கு வெளியே இருந்த ஒட்டு வீடுகளில் இருந்த மறவர்கள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் விசாரிப்பும் காதில் விழுந்தது. சட்டென்று ஒரு பரபரப்பு அங்கு அதிகமாகியது. தெரியும் தெரியும், நீங்கள்தான் நீங்கள்தான் என்று யாரையோ வியப்பது புரிந்தது. யாரது? அவர்களுக்குள்ளும் ஒரு பரபரப்பு ஓடியது. பிரம்மராயர் யாரங்கே என்று உரக்க குரல் கொடுத்தார். கோட்டை காவலனை கூப்பிடு என்று அடுத்தபடி கட்டளை இட்டார். கோட்டை காவலன் வந்து நின்றான். என்ன, யார் வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் என்று உரக்க விசாரிக்க, ஐயா, சந்திரமல்லி சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் கடைசி மகள் சந்திரமல்லி வந்திருக்கிறார். 3 துறவிகளும் உடன் வந்திருக்கிறார்கள். ஒரு கண நேரம் பிரம்மராயருக்கு உடம்பு ஆடியது. கண்களில் லேசாய் இருட்டு வந்து சரியாயிற்று. தூணை பிடித்து கொண்டார். சட்டென்று திரும்பினார். இடுப்பு வேட்டியை உதறி சரியாக பஞ்சகச்சம் வைத்து அணிந்து கொண்டார். மேலே இடுப்பு துண்டு போட்டு இறுக்கினார். மேலே சால்வை போர்த்தி கொண்டார். தலைப்பாகை இல்லாமல் சிறிய கைகோளுடன் மடமடவென்று கீழே இறங்கி வந்து வாசற்கதவு திறந்தார். பணிப்பெண்கள் எழுந்து கொண்டார்கள். வேலையாட்கள் ஓடி வந்தார்கள். பிரம்மராயர் படிகளில் இறங்கி தோட்டம் தாண்டி கோட்டை கதவுக்கு போக கோட்டை கதவு விரிய திறக்கப்பட்டது. பிரம்மராயர் எதிரே நிற்க 10 அடி தாண்டி தனியாய் சந்திரமல்லி நின்றிருந்தாள். வளையமான தீப்பந்தம் அவள் முகத்தை தெளிவாக காட்டியது. அது சந்திரமல்லிதான். பிரம்மராயருக்கு தசை ஆடியது. இது ஏன் என்று 2 கைகளையும் கூப்பினார். அருகே நெருங்கினார். ஆனால் சந்திரமல்லி துறவி, தொடலாமோ, தொட்டு நெற்றியில் முத்தமிடலாமோ? மறுபடியும் தயங்கி நின்றார். கை கூப்பினார். சந்திரமல்லியும் கை கூப்பினாள். பிரம்மராயரே என்று குரல் தழதழக்க அழைத்தாள். அருகே நெருங்கி வந்தாள். மண்டியிட்டு பிரம்மராயரின் கால் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டாள். பௌத்த துறவிகள் புத்தரை தவிர வேறு எவரையும் வணங்குவதில்லை. பிரம்மராயர் திகைத்தார். தாயே, வரவேண்டும். உங்கள் வருகை நல்வரவாக வேண்டும். ஏன் இந்த நேரத்தில்? யார் இவர்கள்? உள்ளே வாருங்கள் தாயே. வரலாம் அல்லவா? அல்லது வெளியே தங்குவதற்கு ஏற்பாடு செய்யட்டுமா? நான் புத்த பிட்சினி அல்ல. அந்த வேஷத்தை கலைத்து விட்டேன். ஆனாலும் வேறு புடவை இல்லாததால் அதையே உடுத்தி கொண்டு வந்துவிட்டேன். அதே போல இவர்களும் என்னை பின்தொடர்ந்து வந்துவிட்டார்கள். இவர்களும் புத்த மதத்தை விட்டு நகர்ந்து விட்டார்கள். வாருங்கள், உள்ளே வந்து பேசலாம். வாருங்கள். சந்திரமல்லிக்கு அதிகம் இப்பொழுது பேச முடியாது. மிகுந்த களைப்போடு இருக்கிறார்கள். குழந்தை வந்து சேர்வதே பெரும்பாடாகிவிட்டது. குழந்தைக்கு வந்ததும் களைத்து விட்டார்கள். பழையாறையை பார்த்து தான் தீர்வேன் என்று இந்த இரவில் கல்லும் முள்ளும் பார்க்காமல் நடந்து வந்தார்கள். பின்னால் இருந்த புத்த பிட்சு மெல்லிய குரலில் பேசினார். அவனையும் உற்று பார்த்தார். மூவரையும் உள்ளே வர சொன்னார். தீப்பந்தங்கள் அதிகம் ஏற்றப்பட்டன. விளக்குகள் கொண்டு வரப்பட்டன. பணியாட்கள் நின்றார்கள். அரச குடும்பத்தின் வாரிசை தெரிந்து கொண்டார்கள். நல்லது, இது என்னுடைய அறை. இங்கு நீங்கள் தூங்குங்கள். நான் கீழே இருக்கிறேன். ஆண்களுக்கு வேறு இடம் தருகிறேன். அவர்களுக்கு வேறு இடம் காட்ட 3 பெண்கள் பிரம்மராயரின் அறைக்குள் நுழைந்து வேகமாக படுக்கைகளை தயார் செய்து குடிப்பதற்கு பசும்பால் கொடுத்து சந்திரமல்லியை வெகு காலம் முன்பு பௌத்த மதத்தில் சேர்ந்தவளை கட்டிலில் படுக்க வைத்தார்கள். கால் பிடித்தார்கள். கை கால் வலி போவதற்கு தைலங்கள் தடவினார்கள். அகில் புகை போட்டார்கள். தூக்கம் வருகிறது என்று சொல்லப்பட்டது. உடன் வந்த துறவிகளுக்கு
அவர்கள் அறியாமல் காவல் ஏற்பாடு செய்துவிட்டு பிரம்மராயர் வேறு அறையில் படுத்துக்கொண்டு தூங்கினார். என்னமோ விசேஷமாக நடைபெறப் போகிறது என்று உள்மனம் சொல்லியது. அரசர் கோவில் கட்டும் இந்த நேரத்தில் சந்திரமல்லி வந்தது சரியா? அரசரின் மனோநிலை இதனால் பாதிக்கப்படுமா? சிந்தித்தபடியே பிரம்மராயர் எழுந்தார். காலை கடன்கள் முடித்தார். பின்னே திருப்பிவிடப்பட்ட கால்வாயில் இறங்கி 2 பணியாட்கள் உதவி செய்ய குளித்தார். திருமண் தரித்து காயத்ரி ஜபம் செய்தார். அரிசி கஞ்சியை கொதிக்கும் பாலில் கலந்து தேன் விட்டு ஆற்றி குடித்தார். சந்திரமல்லிக்காக காத்திருந்தார். சந்திரமல்லி நன்கு தூங்குவதாக தெரிந்தது. சந்திரமல்லியின் கால்கள் வீங்கியிருப்பதாக ஒரு சேடி சொல்ல பழையாறை வடத்தளியில் உள்ள வைத்தியருக்கு ஆள் அனுப்பினார். வைத்தியர்கள் வந்து காத்து கொண்டிருந்தார்கள். சந்திரமல்லி கண் விழித்தாள். கஞ்சி குடித்தாள். வைத்தியர் காலை பரிசோதித்துவிட்டு, ஒன்றுமில்லை, விஷக்கற்கள் 2-3 காயப்படுத்தி இருக்கின்றன, அதனால்தான் வீக்கம். விஷம் முறிவதற்கு மருந்து தருகிறேன். தேனில் குழைத்து மருந்து தர விழுங்கிவிட்டு மெல்ல படியிறங்கி பிரம்மராயரை நோக்கி வந்தாள். மறுபடியும் நமஸ்கரித்தாள். அவருக்கு எதிரே உள்ள ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். மீண்டும் நாளை 127வது அத்தியாயத்தை நாம் தொடரலாம். நன்றி, வணக்கம்.